பிரபல நடிகையின் மகள் ஒருத்தங்க சினிமா துறையில் அறிமுகமாக போவதா தகவல் வெளியாயிட்டு இருக்கு. சினிமா துறையில் இடம்பெற வேண்டும் அப்படின்றது பலருடைய கனவாகவும் இருக்கு. இருந்தாலும் அதை அனுபவிக்கிற வாய்ப்பு ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் சினிமா துறையில் பல புதுமுகங்கள் அறிமுகமாயிட்டு தான் இருக்காங்க. சிலர் தங்களோட திறமை மற்றும் கடின உழைப்பின் மூலமாக தங்களுடைய பாதையை அமைச்சுக்கிட்டாலும், சிலர் தங்களோட பாரம்பரிய பெயரிலிருந்து பலன்களை பெறுற அளவுக்கு அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருக்காங்க. அவங்கள ஒருத்த தான் ரோஜா படத்தில் நடித்த நடிகை மதுபாலா. 90களில் பிரபலமாக இருந்த நடிகைகளில் ஒருத்தங்க தான் நடிகை மதுபாலா. நடிகை ஹேமமாலினி மற்றும் ஹூஜு சாவ்லாவின் உறவினர் என்ற பின்னணி மதுபாலாவுக்கு சினிமாவில் உதவுச்சு. இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான ரோஜா படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் பிரபலமான இவங்க ரோஜா படத்துக்கு பிறகு ஒரு சில தமிழ் படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியான ஜென்டில்மேன் படத்தில் ஹீரோயினாவும் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்கள அதிகமாக எந்த படங்கள்லையுமே பார்க்க முடியல. தனக்கு ஏற்ற கதாபாத்திரங்களில் மட்டுமே நடிச்சிட்டு வந்தாங்க. இதுக்கு இடையில இவங்களுக்கு திருமணம் ஆனதால கணவரோட வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. அவ்வப்போது தன்னோட குடும்பத்தோடு இருக்கிற புகைப்படங்களையும் வெளியிட்டு வருவாங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இவரோட மூத்த மகள் விரைவில் சினிமாவில் ஹீரோயினா அறிமுகமாக இருப்பதா சொல்லப்படுது.